பல வருடங்களாக பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்காததால் மாணவ மாணவிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகாவிற்குட்பட்ட தென்னம்பட்டி, பிலாத்து, வாலிச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு பல வருடங்களுக்கு முன்பு காட்டுநாயக்கன் பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்கியுள்ளனர். தற்போது 1ஆம் வகுப்பு முதல் கல்லூரி வரை மாணவ மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்காததால் மாணவ மாணவிகள் தொடர்ந்து பாதிப்படைந்து வருவதாகவும், தற்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 11ஆம் வகுப்பிற்கு செல்லும் மாணவ மாணவிகள், அதேபோல் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லாமல் உள்ளதாகவும், அதிகாரிகளிடம் கேட்டால் மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் மூலம் ஜாதி சான்றிதழ் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர் என்றும், ஆன்லைனில் விண்ணப்பம் செய்தால் அவை முறையான ஆவணங்கள் இல்லை என கூறி நிராகரிக்கப்படுகின்றது என்றும், சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளிடமும் நேரடியாக சென்று தங்களுக்கு வழங்கியது போல் தங்களது குழந்தைகளுக்கும் வழங்க வேண்டும் என தங்களது ஜாதி சான்றிதழை வைத்து பல வருடங்களாக கேட்டு வருகிறோம் என்றும், அதிகாரிகளிடம் கேட்டாலும் உரிய பதில் வழங்க மறுக்கிறார்கள். இதன் காரணமாகவே எங்களது குழந்தைகள் அனைவரும் பள்ளி, கல்லூரிக்கு சென்றும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறி, வாலிச்செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், பள்ளி மாணவ மாணவிகள் கண்ணீர் மல்க அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். அதேபோல் பேச்சுவார்த்தைக்கு வந்த அதிகாரிகளிடம் தங்களுக்கு வாழ தகுதி இல்லையா, நாங்கள் இந்த நாட்டு குடிமக்கள் இல்லையா என்று கண்ணீர் மல்க கேள்வி எழுப்பிய பெண்கள் தங்களது குழந்தைகளுடன் வெயிலில் சுமார் 1 மணி நேரமாக தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தர்ணாவில் ஈடுபட்ட பழங்குடியின பொதுமக்களிடம் குறைகளை கேட்பதற்கே அரசு அதிகாரிகள் சுமார் 1 மணி நேரமாக வராமல் இருந்தது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி கோட்டாட்சியரிடம் விளக்கம் கேட்டபோது இதில் மிகப்பெரிய குழப்பம் உள்ளது. 2 தினங்களில் அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று விசாரணை செய்து உண்மைத்தன்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்போம் என அவர் கூறினார். இல்லங்கிறாங்க. ஒரு 20 பிள்ளைக்கு அண்ணனுக்கு கொடுத்தா தங்கச்சிக்கு இல்ல, தங்கச்சி கொடுத்தா அண்ணனுக்கு இல்லைன்றாங்க. என்னன்னு கேட்டா ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சார். பிள்ளைகள் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கலாம்னு தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸ்கூலுக்கு அனுப்ப முடிய மாட்டேங்கிறாங்கனால நாங்க இருக்கிறது பிச்சை தான் சார். நாங்க இந்த பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் தான் கேட்கிறோம். அவங்க சொத்து கேட்கல, அவங்க வேலை வெட்டியெல்லாம் நாங்க கேட்கல. பிள்ளைகளுக்கு கையளவு எடுத்த ஒரு ஒரு இது வேணும், அவங்களுக்கு சத்தியம் கட்டி வேணும். அது இல்லாம நாங்க பாக்குறதா நீ மேலு ஸ்கூலுக்கு போனாலும் ஒரு ஆதார அட்டை பேர் மாத்த போனா கூட ஜாதி சான்றிதழ் இல்லாம நாங்க மாத்த மாட்டோங்கிறாங்க. புள்ள 9வது படிக்குது, 9வது போகுது. இப்ப நாங்க எங்க போய் அப்ளை பண்ணினாலும் சரி, கலெக்டர் அங்க கலனிக்கே போனா கூட என்னங்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, போங்க தர்றேங்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, பின்னாடி பிடிச்சி அனுப்பிடுறாங்க. அந்த பேப்பர் எல்லாம் கேட்டா நாங்க இப்போதைக்கு தரமாட்டேங்கிறாங்க, காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம் எங்களுக்கு புரியல. ஏன்னா நாங்க படிக்காதவங்க, இருக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கலாம்னு எங்களுக்கு ஆசை சார். நாங்க எங்க ஆசையை நிறைவேற்றுறதா வேண்டாங்கிறீங்களா? இதான் நாங்க கேட்கிற கோரிக்கை. வேற எல்லாம் நாங்க ஒண்ணும் கேட்கல. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஜாதி சான்றிதழ் வேணும். 10 பேருக்கு இருக்குது, 15 பேருக்கு இல்ல சார். கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்க மாட்டேங்குது. இதான் சார் நடக்குது. என் பேரு மாரியம்மா சார். எனக்கு வீட்டுக்காரர் இல்ல. புள்ள ஒத்த புள்ள, பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கலாம்னு எனக்கு ஆசை. நான் தான் பிச்சை எடுத்துட்டேன். பிள்ளையாவது படிக்க வைக்கலாம்னு ஆசை. அந்த ஆசைக்கு ஒரு கெடுதலா இருக்கு சார். ஒரு அணை போட்ட மாதிரி எங்க போனாலும் ஜாதி சான்றிதழ். ஏன்னா ஒரு பாத்ரூம் போனா கூட ஜாதி சான்றிதழ் வேணுங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கு சார் எங்க நிலைமை. நாங்க அடையாளம் தெரியாம இருக்கிறோம் சார். சரி வந்திருக்கு சார். 5 வருஷமா கொரோனாக்கு முதல்ல இருந்து ஜாதி சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இருக்குதே பிள்ளைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரியான காரணமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சிரமமா இருக்கு. ஸ்காலர்ஷிப் ஏற மாட்டேங்குது. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 5 வருஷமா நாங்க போராடிட்டே இருக்கிறோம். நாங்களும் ஆர்டிஓக்கு போறோம், தாசில்தார்ட்ட போனதெல்லாம் அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டே இருக்காங்க. கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிள்ளைகளும் படிக்காம இந்த பள்ளியிடத்துல எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டு வந்திருக்கிறோம். கரெக்டான ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி நாங்க ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கோம். 5 வருஷமா கொரோனாக்கு போது ஆன்லைன்ல படிச்சுட்டே இருக்கிறோம். ஆன்லைன் சர்டிஃபிகேட் வர மாட்டேங்குது, ஸ்காலர்ஷிப் ஏற மாட்டேங்குது. முடியாதவங்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டமும் வரவே மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே இப்ப கேட்டுட்டே இருக்கிறாங்க. நாங்களும் ரொம்ப இதுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க. எஸ்டி பழங்குடியினர் கொடுத்துருக்காங்க. எஸ்டி காட்டுநாயக்கனுங்கிறது சரிங்களா. எனக்கு இருக்குது, பிள்ளைக்கு தர மாட்டேங்கிறாங்க.
எல்லாத்துக்குமே இருக்குது 100 சர்டிஃபிகேட் முதல்ல கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து இப்போ ஒரு 5 வருஷம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. யாருக்குமே வர மாட்டேங்குது. என்ன காரணம் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. விசாரணைக்கு வரேன்னு சொல்றாங்க. ஆனா வரவும் மாட்டேங்கிறாங்க, சொல்லவும் மாட்டேங்கிறாங்க பதில். 5 வருஷமா கொரோனாவுக்கு முதல்ல இருந்து அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நாங்களும் எவ்வளவோ அதுக்கு வந்து அலைஞ்சு பிள்ளைகளை பாருங்க கூட்டு வந்து வெயில ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இதுக்கு மேல எங்களால மனு கொடுக்க முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப சிரமப்படுத்துறாங்க. கலெக்டர்